ராமேஸ்வரத்தில் கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு நிலவியது. நாட்டு படகுகள் தரை தட்டியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைகிறார். கார்த்தி, நிகழ்ந்தது என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு செல்லவில்லை. இந்த காலகட்டத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது வழக்கம். நில பாத்தீங்கன்னா மணிக்கு 45 கிலோமீட்டர் இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல கடல் 50 மீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கியிருக்கு. இதன் காரணமாக நாட்டு படகுகள் தர தட்டி காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்த்து மீனவர்கள் அச்சமடைத்திருக்காங்க. இது குறித்து கடல் ஆராய்ச்சியாளர் கேட்ட போது இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்பட்ட போதுதான் தற்பொழுது கடல் உள்வாங்கி இருக்கு. இதனால மீனவர்கள் அச்சப்பட தேவையில்லை. மாலை கடல் நீர் சரியாயிடும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதும் இன்னைக்கு 50 மீட்டர் தூரம் கடல் உள்வாங்கியது மீனவர் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.